நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இன்னைக்கு இந்த நிமிஷம் விஜய் அலை அடிக்கிறதா, எப்படி இருக்கிறது கிரவுண்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும் போதான் நிஜமாகவே களத்தை பொறுத்த வரைக்கும் அலை அல்ல, பெரிய சுனாமி புயலை அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சின்ன பசங்க தான், சிறுவர்கள் தான், சிறுமிகள் தான். ஆனாலும் இவங்க இந்த 2026 தேர்தலுக்கான வேலையில தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இந்த 1.5 கோடி பேரும் யாருக்கு வேலை பார்க்கறாங்க அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்காக இந்த 1.5 கோடி பேர் வேலை பார்க்கறாங்க. என்ன வேலை பார்க்கறாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை இந்த எலெக்ஷன்ல நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க, தளபதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய வேலையில இவங்க தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில அரசியல்வாதிகளே பாத்தீங்க அப்படின்னா விஜயிடம் கதறக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு தான் வாக்கு போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க, அதை மாற்ற முடியாது. ஆனால் விஜயுடைய ஆதரவாளர்கள் எங்களுக்கு போடுங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய்க்கும் சரி என்டிஏ அலையன்ஸுக்கும் சரி திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே இலக்கு தான். விஜயால திமுகவை வீழ்த்த முடியாது, அதனால விஜயுடைய ஆதரவாளர்கள் என்டிஏக்கு ஓட்டு போடுங்க. அதாவது விஜயுடைய ஆதரவாளர்கள் என்டிஏக்கு ஓட்டு போட்டால்தான் என்டிஏவால் திமுகவை அரியணையிலிருந்து அப்புறப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலையில தான் அன்புமணி அதை ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு வைக்கிறதா இல்ல கதறல் அப்படின்னு வைப்பதா அப்படிங்கிறது. இதுல பெரிய அளவுல அதிமுக அடி வாங்குது, அதே நேரத்தில் திமுக அடி வாங்கலன்னா திமுகவும் தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்குது. இதுதான் கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த, ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு திமுக அமைச்சர்கள் பெரிய அளவுல குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த காலனி போற ஏரியாக்களை வசிக்கிற பட்டியலின சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பெருவாரியான வாக்கு அங்கிருந்து திரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சீக்ரெட் சர்வே எடுக்கப்பட்டு அந்த சர்வேல வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிச்சிருக்கு. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெருவாரியானவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே விஜய் பக்கம் திரும்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க எடுக்கப்பட்ட சீக்ரெட் சர்வேயும் திமுகவுடைய பிரதான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாய மக்கள் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில விஜய் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிற நிலையில தான் இந்த பக்கமும் சென்றுட்டு இருக்கு. அப்போ களம் எப்படி இருக்கிறது? எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பாக இறுதி நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வேலையில ஈடுபடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 50 ஆண்டு காலமாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், 50 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதுவும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சுலபமாக விஜயை இந்த இலக்கு எட்டுவதற்கு விட மாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க. இறுதி நேரத்தில் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலையில காய் நகர்த்தல்கள் நடைபெறும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இறுதிக்கட்ட தேர்தல் பணிகள், தேர்தல் பிரச்சாரங்கள் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலினுடைய நாயகன் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர்கள் பேர் சொல்ல முடியாது, அவங்க ஒரு சில பேர் குறிப்பிட்டு இருக்காங்க. குறிப்பிடக்கூடிய அந்த பத்திரிகையாளர்களே அவர் தான் கதாநாயகன், ஆனால் அவர் களத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் இந்த படையப்பா காமெடி மாதிரி அந்த அவர் போட்டிருக்க ஷர்ட்டு என்னோடது, ஆனால் மாப்பிள்ளை இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அதையும் குறிப்பிடுறாங்க. இப்போது உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. எல்லா பிரச்சாரங்கள் எல்லாமே இறுதி கட்டத்தில் நிற்கிது, எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இந்த 2026 தேர்தல் களத்தினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? யாருக்கு சாதகமாக இருக்குது? என்ன விஷயங்கள்? அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இறுதி கட்டம் இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது வாக்குப்பதிவுக்கு.
பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நாளை மாலை 6 மணியோட எல்லா கட்சிகளுமே முடிச்சிடணும். மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் அதன் பிறகு எந்த கருத்து கணிப்புகளோ எதுவுமே வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து தற்போதைய நிலையில் எப்படி இருக்கு, திமுகவுக்கு எப்படி இருக்கு, அதிமுகவுக்கு எப்படி இருக்கிறது, நாம் தமிழருக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது போலதான் பத்திரிகையாளர்கள் மட்டும் கிடையாது, பத்திரிகையாளர்கள் நாயகன், ஆனா வந்து திமுக ஜெயிக்க போகுது இல்ல அதிமுக ஜெயிக்க போகுது இப்படியான கருத்துக்களை முன் வச்சாலும் இப்போ ஒரு சில அரசியல்வாதிகளே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயிடம் கதறக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது விஜய் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு தான் வாக்கு போடுவாங்க, ஓட்டு போடுவாங்க, அதை மாற்ற முடியாது. ஆனா விஜயுடைய ஆதரவாளர்கள் எங்களுக்கு போடுங்க. காரணம் என்ன அப்படின்னா விஜய்க்கும் சரி என்டிஏ அலையன்ஸுக்கும் சரி திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே இலக்கு தான். விஜயால வந்து திமுகவை வீழ்த்த முடியாது, அதனால விஜயுடைய ஆதரவாளர்கள் என்டிஏக்கு ஓட்டு போடுங்க. அதாவது விஜயுடைய ஆதரவாளர்கள் என்டிஏக்கு ஓட்டு போட்டால்தான் என்டிஏவால் திமுகவை அரியணையிலிருந்து அப்புறப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலையில தான் அன்புமணி வந்து அதை வந்து ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு வைக்கிறதா இல்ல கதறல் அப்படின்னு வைப்பதா அப்படிங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி, இப்போ வந்து என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சியில அதிமுக, பாஜக, அடுத்த நிலையில பாமக தான் ஒரு வெயிட்டான கட்சி அங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கட்சியுடைய ஒரு தலைவர் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அலையன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறது, எந்த அளவுக்கு விஜய் அலை அடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ விஜய் அலை அப்படிங்கும் போதுதான் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்கும் போது கூட விஜய் அலை அடிக்கல, ரசிகர்களுடைய அலை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அலையெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து அலை அடிக்கலைன்னா அந்த டாபிக் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த அவங்க இல்ல அடிக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலே அப்ப எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அடி விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான நாம பார்க்க முடியும். இல்லாத ஒரு விஷயத்த பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இந்த கருத்துக்களை பதிவு பண்றேன் அப்படின்னா ரியல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட், தாவேகாக்கு சப்போர்ட், இல்ல அதிமுகக்கு சப்போர்ட் அல்லது திமுக எதுவுமே கிடையாது. கடந்த கால என்னுடைய வீடியோக்களை பாத்தீங்க அப்படின்னா ரியலா இருக்கக்கூடிய விஷயங்களை தான். இது என்டிஏ அலையன்ஸுக்கு சாதகமான ஒரு தொகுதி, சாதகமான சூழ்நிலை அப்படின்னா என்டிஏ அப்படின்னு தான் நம்ம பேச போறோம். இல்ல திமுக அப்படின்னா திமுக அப்படின்னு தான் பேச போறோம். இன்னைக்கு இந்த நிமிஷம் விஜய் அலை அடிக்கிறதா, எப்படி இருக்கிறது கிரவுண்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும் போதுதான் நிஜமாகவே களத்தை பொறுத்த வரைக்கும் அலை அல்ல, பெரிய சுனாமி புயலை அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா எப்படி நான் இதை சொல்றேன் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இதே வீடியோல தான் நம்ம பேசியிருந்தோம், இதே சேனல்ல வீடியோல பேசியிருந்தோம். கிரவுண்ட் லெவல்ல நாம வந்து பல தொகுதிகளுக்கு 234 தொகுதியில நம்ம சர்வே எடுக்கும்போது 100க்கும் மேற்பட்ட தொகுதிக்கு நேரடியாகவே நாம போய் கிரவுண்ட் லெவல்ல மக்கள் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி அவங்களுடைய ஃபீட்பேக் இருக்கிறது அப்படிங்கிறத மக்களிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய செயல்பாடுகள் என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்வே அப்படின்னா போற போக்குல அப்படியே போறோம், ஒரு 10 பேர்கிட்ட கேட்கிறோம், ஒரு 100 பேர்கிட்ட கேட்கிறோம், இல்ல ஒரு 400 பேர்கிட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியில கேட்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு போட்டா வந்து அது ஒரு டெப்தான சர்வேயா இருக்காது, ஒரு மேலோட்டமான நிலையில தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டுல இருந்து மேல்தட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் என்ன திங்க் பண்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியுமே பல விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். சில தொகுதியில வந்து ரிலீஜன் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும், சில தொகுதியில வந்து கேஸ்ட் இருக்கும், சில தெருக்கள்ல இந்தந்த கேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ சில தொகுதியில வந்து இவங்க வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாருமே என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அதை பார்க்கும் போதுதான் வந்து ஒரு துல்லியமான ஒரு சர்வேயை நம்ம வந்து எடுத்த திருப்தி நமக்கு ஏற்படும், ஒரு கொடுத்த ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும் போதா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள், தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் சுமார் 5.25 கோடி மக்கள் வந்து இந்த 2026 தேர்தலில் வாக்களிக்க போறாங்க. ஓவராலா பார்க்கும்போது தமிழ்நாடு மக்கள் தொகை 8.5 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. இந்த 8.5 கோடி மக்கள் தொகை அப்படின்னா இந்த 5.25 கோடி வாக்களிக்கிறாங்க அப்படின்னா இந்த 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர்? 2.25 கோடி இருக்காங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 5-6 வயதுல இருந்து 18 வயசுக்கு உள்ள, அதாவது 18 வயசு பூர்த்தி ஆகல உள்ள இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.25 கோடியில குறைஞ்சது ஒரு 1.5 கோடி பேரை நம்ம சொல்லலாம். இந்த 1.5 கோடி பேரும் யாருக்கு வேலை பார்க்கறாங்க? அவங்க சின்ன பசங்க தான், சிறுவர்கள் தான், சிறுமிகள் தான். ஆனாலும் இவங்க வந்து இந்த 2026 தேர்தலுக்கான வேலையில தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இதே வந்து ஒரு ஷாக்கான ரிப்போர்ட்டா தான் பார்க்க முடியும். ஏன்னா பாக்குறவங்களுக்கு என்னடா இப்படி பேசுறாங்க, சோ இப்படி நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் ஏற்படும். இந்த 1.5 கோடி பேரும் யாருக்கு வேலை பார்க்கறாங்க அப்படின்னா
விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்காக இந்த 1.5 கோடி பேர் வேலை பார்க்குறாங்க. என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை இந்த எலெக்ஷன்ல நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க, தளபதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய வேலையில இவங்க தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அலை அடிக்கலைங்க, சுனாமி அடிக்கிறது, பெரிய புயல் அடிக்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சிக்கும் இது போன்ற சிறுவர்கள் சிறுமிகள் வீட்டில் குடைச்சல் கொடுக்கக்கூடிய, டார்ச்சர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எந்த கட்சிக்குமே நடந்தது கிடையாது. நம்ம நடந்ததாக இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியுடைய வரலாற்றிலையுமே நாம பார்த்ததும் கிடையாது, படிச்சது கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்போ பாத்தீங்கன்னா இந்த சிறுவர் சிறுமிகள் பண்ணக்கூடிய நிகழ்வை நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, சிறுவர் சிறுமி அங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தாத்தா பாட்டிகளை பொறுத்த வரைக்கும் பேத்திய நம்ம இது பண்ணக்கூடாது, பேத்தி சொல்ல தட்டக்கூடாது, பேரன் சொல்ல தட்டக்கூடாது. இந்த மனநிலையில அவங்க சரி நம்ம காலங்காலமா திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு நம்ம வாக்களிச்சிருக்கோம், இந்த முறை சரி நம்முடைய பேத்தி சொல்றதை கேட்கலாம், பேரன் சொல்றதை கேட்கலாம், நம்ம பையன் சொல்றதை கேட்கலாம், நம்ம பொண்ணு சொல்றதை கேட்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பல பேர் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா தாவேகா தரப்புல இருந்தும் வெளியிடக்கூடிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பாக நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே 1 கோடி ஓட்டை தாண்டிடும். ஏன்னா 5.25 கோடி இருக்கக்கூடியதுல ஒரு ஃபேமிலியில ஒரு 4 பேர் 5 பேர் இன்னும் வச்சுக்கிட்டாலே, ஒரு ஃபேமிலி ஒரு 5 பேர் கொண்ட ஃபேமிலி தமிழ்நாட்டில் ஆவரேஜா இருக்கு அப்படின்னாலே 1 கோடி ஃபேமிலிக்கு மேல இருக்காங்க. 1 ஓட்டு அப்படின்னால 1 கோடி ஓட்டை தாண்டுவதற்கான ஒரு சூழல் தற்போது நிலையில கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. அப்போ 1 கோடியை தாண்டுது அப்படின்னா எத்தனை % வருது? 20% விஜய் தாண்டுகிறார். இப்போ திமுக இருக்கக்கூடிய ஓட்டு பேங்க் எவ்வளோ? 1.5 கோடி. அதிமுக இருக்கக்கூடியது சுமார் 1.5 கோடி. அப்போ இந்த 1.5 கோடி அப்படிங்கிற விஷயத்தை தான் 2 கட்சிகளுமே பிரதிபலிக்கிறாங்க. 1.5 கோடி எங்கிட்ட இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி ஒரு 2 கோடி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களா 2 பேருமே சொல்லுவாங்க. 2 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா விஜய் 1 கோடிக்கு மேல எடுக்கிறாங்க அப்படின்னா யாருடைய ஓட்டு பேங்க் அடி வாங்குது? அப்ப அவங்களும் கீழே இழுத்து வரப்படுறாங்க. விஜய் மேல ஏற எந்த அளவுக்கு விஜயுடைய ஏற்றம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு திமுக அதிமுகவுக்கு டவுன் ஏற்படுது. இதுல பெரிய அளவுல அதிமுக அடி வாங்குது. அதே நேரத்தில் திமுக அடி வாங்கலைன்னா திமுகவும் தன்னுடைய வாக்கு வங்கியை இழக்குது. இதுதான் கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த, ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு திமுக அமைச்சர்கள் பெரிய அளவுல குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா விசிக தரப்புல இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, திருமா அண்ணா கண்டிப்பா எங்க தொகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ளணும், எங்க தொகுதியில பிரச்சாரம் மேற்கொண்டா தான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூழல் உருவாகும் அப்படிங்கிற நிலையில திருமாவளவன் அவர்கள் அங்க வர வேண்டும் அப்படிங்கிற நிலையில அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சர்வே ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பட்டியலின சமுதாய மக்கள், இந்த காலனி போற ஏரியாக்களை வசிக்கிற பட்டியலின சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு பெருவாரியான வாக்கு அங்கிருந்து திரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சீக்ரெட் சர்வே எடுக்கப்பட்டு அந்த சர்வேல வெட்ட வெளிச்சம் போட்டு காண்பிச்சிருக்கு. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அடித்தட்டு மக்கள், கூலி வேலை பார்க்கக்கூடியவங்க, பட்டியலின சமுதாய மக்கள், இந்த அடித்தட்டுல கொஞ்சம் ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்களை நம்ம ஓட்டுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தோம்னா விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற நிலையில தான் இருப்பாங்க. இது கடந்த கால வரலாறு அப்படித்தான் உணர்த்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்றாடம் காட்சிகள், சரி அவங்க ஒரு நாளைக்கு போனா ஒரு 500 1000 ரூபா தான் உழைப்பாங்க, ஒரு 2 நாள் காசை கொடுத்துட்டோம்னா நமக்கு ஓட்டை குத்திடுவான், ஒரு குவார்டர் பாட்டில் ஒரு பிரியாணி, கோழி பிரியாணி, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற நிலை தான் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அங்கதான் பெரிய பாதிப்பு இங்க திராவிட கட்சிகளுக்கு ஏற்படுது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த பட்டியலின சமுதாய மக்களுடைய வாக்கு விஜய்க்கு திரும்புது அப்படின்னா இதை தடுத்து நிறுத்துவதற்கு பெரிய அளவுல திமுக போராட வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த ஓட்டுகளை தக்க வைக்கணும் அப்படின்னா, அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திருமாவளவன் அங்க பேசினாங்க அப்படின்னா பட்டியலின சமுதாய மக்கள் கொஞ்சம் கேட்பாங்க, இளைஞர்கள் கேட்பாங்க, நம்ம தலைவரே சொல்லிட்டாரு அப்படிங்கிற நிலையில கேட்பாங்க. அதனால திருமாவளவன் அவர்களுக்கு தொடர்ச்சியான ஒரு குடைச்சல், போன் கால் போட்டு வாங்க வாங்க அப்படிங்கிற தகவல்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் ஒரு சில அமைச்சர்கள் தொகுதிகளுக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்கு. இதுல திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சாரத்தை கவனிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய சர்வேயை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வகையில தான் அவருடைய கருத்துக்களும் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா என்னன்னா, சினிமா மோகம் கொண்டவர்கள் அல்ல பட்டியலின சமுதாய மக்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இந்த சினிமா மோகம் கொண்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத இந்த 2026 தேர்தலில் நம்முடைய சமுதாய மக்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறாரு.
அப்போ என்ன காரணத்துக்காக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சர்வே ரிப்போர்ட் கண்டிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கைக்கும் சென்றிருக்கும். ஸோ பட்டியலின சமுதாய மக்கள் இதுவரைக்கும் விசிகாவுடைய வாக்கு வங்கியாக இருந்த திருமாவளவன் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த பட்டியலின சமுதாய மக்கள் பெருவாரியானவர்களை பொறுத்தவரைக்கும் அப்படியே விஜய் பக்கம் திரும்புறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் போயிருக்கும். இந்த அடிப்படையில் தான் திருமாவளவன் அவர்களும் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பட்டியலின சமுதாய மக்கள் சினிமா கொண்டவர்கள் எல்லாம் நடிகர்களுக்கு பின்னாடி போக மாட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க திமுகவுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னா கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னா எங்க ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், அன்புமணி வந்து பெரிய அளவுல கதறி இருக்காரு, ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு, நமக்கு போடுங்க, இதையே தான் தமிழிசையும் முன் வச்சிருக்காங்க. சோ இது வந்து அதிமுகவோட அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் இது போன்ற கருத்துக்களை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல தொகுதிகளில் பேசிக்கிட்டே இருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்ட நிலை மாறி இப்ப விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கு தேர்தல் களம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க எடுக்கப்பட்ட சீக்ரெட் சர்வேயும் திமுகவுடைய பிரதான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாய மக்கள் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில விஜய் வந்து பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிற நிலையில தான் இந்த பக்கமும் சென்றுட்டு இருக்கு. அப்போ களம் வந்து எப்படி இருக்கிறது? அலை அடிக்கிறதா, சுனாமி அடிக்கிறதா, புயல் அடிக்கிறதா? ஓகே சார், பர்சன்டேஜ் என்னதான் சார் சொல்றாங்க? இவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்தினா அந்த பர்சன்டேஜ் என்ன? பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா விஜய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமா, விஜய்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வருது, மற்ற கட்சியினருக்கு எவ்வளவு இருக்கு? இல்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளுக்கு நாள் கடந்த ஒரு வாரமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளுக்கு நாள் விஜயுடைய பர்சன்டேஜ் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் நாம பேசும்போது கூட ஒரு 10 to 12% தான் விஜய்க்கு கிடைக்கும், அதுக்கு மேல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசியிருந்தோம். விஜய் அவர்களுடைய ஒரு சில செயல்பாடுகள் சரியா இல்லை, அந்த சங்கீதா அவர்களுடைய டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திரிசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதனால வந்து விஜய்க்கு வந்து பெண்கள் மத்தியில பெருமளவு டவுன் ஏற்பட்டிருக்கு, பெண்கள் வந்து ஆதரவு தெரிவித்த பெண்கள் வந்து கொஞ்சம் பின்வாங்கி இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நாம தெரிவிச்சிருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் விஜய்க்கு வந்து களத்துல வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து கொஞ்சம் பெரிய அளவுல வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு 2 நாட்கள் இருந்துகிட்டே இருக்கு, 3 நாட்கள் இருக்குது வாக்குப்பதிவுக்கு. இது கடைசி நிமிடத்துல எந்த அளவுக்கு பூமாயி அடிக்க போகுது அப்படிங்கிறதா நம்ம வந்து களத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும், ஏன்னா எப்பவுமே ஒரு தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிடங்கள் தான் வாக்குப்பதிவுல மிக முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு வாக்காளனை பொறுத்த வரைக்கும் அங்க போய் ஓட்டு போடும் போது அந்த கடைசி நிமிடத்துல எந்த விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுறதோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் அங்க மெஷின்ல போய் கையை அழுத்துவோம். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசி நிமிடத்துல என்னாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. சரி, நீங்க கேட்டதுக்காக தற்போது நிலையில கிரவுண்ட் லெவல்ல இருந்து பார்க்கும்போது சர்வே ரிப்போர்ட்ல வச்சு பார்க்கும்போது விஜய்க்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம ஒரு பத்திரிகையாளனாகவும் சர்வேக்களின் அடிப்படையிலையும் பார்க்கும்போது 20 to 25% வந்து தற்சமயமே விஜய்க்கு தாவேகாவுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜூனியருடன் சர்வே கூட 24.5 அப்படின்னு தான் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 25% வரைக்கும் விஜய்க்கு கிடைப்பதற்கான நிலை வந்து கிரவுண்ட் லெவல்ல அழுத்த திருத்தமாகவே இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த 3 நாட்கள் எப்படி நகர போகிறது அப்படிங்கிறதும் மிக முக்கியமானது. இந்த 3 நாட்கள்ல விஜய் பக்கம் எந்த விதமான மைனஸும் இல்லாமல் இருந்தால் விஜயுடைய எழுச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய சுனாமியாக புயலாக 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவின் போது பெரிய அளவில் அடிக்கும். அதே நேரத்தில் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பாக இறுதி நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வேலையில ஈடுபடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா 50 ஆண்டு காலமாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், 50 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதுவும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சுலபமாக விஜயை இந்த இலக்கை எட்டுவதற்கு விட மாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுவாங்க. இறுதி நேரத்தில் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலையில காய் நகர்த்தல்கள் நடைபெறும். ஏன்னா நமக்கு எல்லா கட்சியிலையுமே நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள்ட்ட பேசும்போது கூட ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ இதை வந்து கடைசி நேரத்தில் பண்ணுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படிங்கிறது வெளியில தெரியாத ஒரு நிலை தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஸ்ட்ராட்டஜி விஜய்க்கு அகெயின்ஸ்டாக இல்லாமல் விஜய் அதை லாபகமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் விஜயை பொறுத்த வரைக்கும் 25% மேல அது எந்த அளவுக்கு போய் நிற்க போகிறது அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது தெரியும். ஆனா விஜய்க்கு வந்து பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறது. விஜயுடைய ஓட்டு பேங்கை நம்ம பார்க்கும்போது இப்போ 2026 தேர்தல் முடிவடைந்து மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு விஜயுடைய ஓட்டு பேங்க் கண்டிப்பாக திராவிட கட்சிகளுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுல தான் தனித்து போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் ஓட் பேங்க் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதுலையும்
மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.